பாரதியாரை விமர்சிப்பதற்கு அவர் வாழ்ந்தது 39 ஆண்டுகள். பெரியாரை விட 3 வயது இளையவர். 39 வயதில் எவ்வளவு மாத்தி பாரதியார் பேசியிருக்கிறார், அதை நம்ம விமர்சிக்க முடியும். அவர் அன்றைய சீமானாக இருந்திருக்கலாம். அவராவது 39 ஆண்டு, இவர் கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளில் இந்த 15 நாட்கள் பாருங்கள், அதிலே திருப்பி பேசுவார். பாரதியார் மீது எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் இருக்கும். பாரதியாரை சீமானுக்கு எப்பொழுது தெரியும்? மிஷின் அமைப்பு கூப்பிட போதுதான் மனப்பாடம் பண்ணி பேசுவதற்காக படித்து விட்டு போயிருப்பார். நீங்க நினைக்கலாம் அவர் இவ்வளவு பேசுகிறாரே, படித்து விட்டு தான் போவார் என்று. அவர் பெரியாரை பேசிய போதும் சுபவி என்ன சொல்கிறாரோ, அறிவுமதி என்ன சொல்கிறாரோ, குளத்தூர்மணி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுவிட்டு தான் பேசுகிறாரே, அவர் படித்து விட்டு பேசியதில்லை. படித்திருந்தால் இது மாதிரி பேசவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். மிக சிறந்த புத்தகங்கள் நான் வாங்கி கொடுத்த புத்தகங்களாக தான் அவருக்கு இருக்கும். அவரே பல மேடைகள் சொல்லியிருப்பார், தம்பியிலே அவர் வாங்கி கொடுத்தாரு. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருக்கும் வரை அது இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியாகி பல ஆண்டுகளாகிவிட்டது. அவர் விசில் மேடையில் தானே போய் பேசுவார். நான் கூட சொல்லியிருக்கிறேன், உங்கள் பேரை தயவுசெய்து சீமான் என்பதை மாற்றிவிட்டு ஸ்ரீமான் என்று மாற்றிக் கொள்ளுங்கள், நாங்கள் யாரும் கேட்கவே மாட்டோம். இதன் மூலமாக இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எது குறித்தும் போக வேணாம். இந்த மண்ணில் பாரதியாரின் கம்பெனியும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆரம்பித்து கொண்டு போய் சேர்த்தது ஜீவானந்தம். 1962 எங்கள் ஊரில் பெதராயத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று ஆரம்பித்து, அருகில் நடுவில் ஜீவாவும், இந்த ஆண்டில் என்னுடைய பெரிய தாத்தா டி சண்முகமும், இந்த ஆண்டில் தாத்தா ஆர் கிருஷ்ணனும் அமர்ந்து பாரதி அன்றே நான் உருவாக்கி கொண்டவன் நான். அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் தெரிந்த பிறகு சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்ற பாரதியை நான் வெறுக்க தொடங்கினேன். ஆனா இங்க இருந்து குறிப்பா அண்ணன் கூட இருந்துட்டு போன சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேணும்னே அண்ணன் சில இடங்கள்ல டம்மி வேட்பாளர், அதுதான் சொல்ல வரேன். டம்மி வேட்பாளர்ன்றாங்க. அதாவது என்னன்னா, இப்ப தேர்தல் நேரத்துல திடீர்னு ஒரு வேட்பாளர் நிறுத்தணும்னா டம்மி வேட்பாளர் நிறுத்தலாம். என்ன வேட்பாளர் முடிவு செஞ்சது 2024 தொகுதி முடிவு பண்ணல, நான் வேட்பாளர் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் சொல்றேன். டம்மி வேட்பாளர் அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் கூட நின்றுருக்காரு. அப்ப ஜெகதீச பாண்டியன் டம்மி வேட்பாளர்ன்ற கேள்வி இருக்குல்ல. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நின்றுருக்காரு. அப்ப அவர் டம்மி வேட்பாளரா? டம்மி வேட்பாளர் அப்படிங்கிறது இப்ப நாம் தமிழர் கட்சி மேல வேற குற்றச்சாட்டே கிடையாது. இதற்கு மேல என்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் முறையடிச்சிட்டோம். திரள் நிதினாங்க, எல்லா கட்சிகளுமே திரள் நிதி வாங்கி தான் இது பண்ணாங்க. இப்ப வேற குற்றச்சாட்டே இல்லை. வேற குற்றச்சாட்டே இல்லை அப்படிங்கிறதுனால டம்மி வேட்பாளர் அப்படிங்கிற அடுத்த கருத்தாங்க. நம்ம டம்மி வேட்பாளரா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் ஒரே டம்மி வேட்பாளர் ஜெகதீச பாண்டியன் மட்டும்தான்.